வணக்கம் நண்பர்களே. புரட்சி நடிகர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், புரட்சித் தலைவர் என பல்வேறு அடைமொழிகளால் அறியப்பட்டவர். மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டவர் மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன். சுருங்கக்கூறின் எம்ஜிஆர். அவரை தெரியாத ஆட்களே இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லலாம். இலங்கை கண்டிக்கு அருகே உள்ள நாவலப்பிட்டியில் 17/1/1917 அன்று கோபாலன் மேனன் சத்யபாமா தம்பதியருக்கு 5வது மகனாக பிறந்தார். குடும்ப வறுமை காரணமாக சிறுவயது முதற்கொண்டே நாடகத்தில் நடிக்கத் தொடங்கினார். அத்துறையில் நல்ல அனுபவம் பெற்று திரைத்துறைக்கு சென்றார். 1936ஆம் ஆண்டு சதி லீலாவதி என்னும் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். 1950ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதி அவர் நடித்த மருதநாட்டு இளவரசி மற்றும் மந்திரகுமாரி திரைப்படங்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றன. தொடர்ந்து 30 ஆண்டுகள் திரைப்பட உலகின் முடிசூடா மன்னராக விளங்கினார். அவர் நடித்த சிறந்த படங்களுக்கு தேசிய விருதும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அண்ணா விருதும் பெற்றவர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை இதயக்கனி என்றே அழைத்தார். நாளடைவில் அனைத்து தரப்பு மக்களாலும் புரட்சித் தலைவர் என்று அழைக்கப்பட்டார். பெரியார், அண்ணா ஆகியோரின் திராவிட சிந்தனையாலும் கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்டு 1953ஆம் ஆண்டு தம்மை திராவிட இயக்கத்தில் இணைத்து கொண்டவர். தாம் நடித்த திரைப்படங்களிலும் திராவிட கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து உரைத்தவர். அவருடைய படங்கள் மூலம் தத்துவ பாடல்கள், சமுதாயத்திற்கான அறிவுரை பாடல்கள் என பல்வேறு தரப்பினரும் ரசித்து இன்றும் பாடக்கூடிய பாடல்கள் அவருடைய வெற்றிக்கு உதவின. தனக்கென தனிப்பாதை உருவாக்கி வரலாற்றில் சாதனை படைத்து மக்கள் மனதில் இன்றும் வாழ்பவர். அரசியலிலும் சரி, சினிமாவிலும் சரி, யாரும் தொட முடியாத உச்சத்தை எம்ஜிஆர் தொட்டவர். சினிமாவில் நடித்து பெரியாளாகி அதை வச்சே அரசியலுக்கு வந்து ஜெயித்தவர் என்பதுதான் எம்ஜிஆர் மேல் பெரும்பாலானோருக்கு இருக்கும் பார்வை. சினிமாவானாலும் அரசியலானாலும் எம்ஜிஆர் எவ்வளவு தீவிரமாக உழைச்சாங்கிறது அவருக்கே உரித்தான பெருமை. 1962ஆம் ஆண்டு சட்டமன்ற மேலவை உறுப்பினர். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர். 1977 முதல் 1987ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை வகித்து பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்கியவர். 1988ஆம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது பெற்றவர். அன்னாரை பெருமைப்படுத்துகின்ற வகையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 17/1/1990 அன்று சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டார். சென்னை கிண்டியில் உருவாக்கப்பட்ட மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியதோடு அன்னாரின் திருவுருவ சிலையினையும் 31/7/1998 அன்று திறந்து வைத்து பெருமை சேர்த்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளான ஜனவரி 17ஆம் நாளன்று ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று அவரது 108வது பிறந்த நாள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார்? இது அவரது திரைப்பட பாடல் வரிகள். அவருக்காக எழுதப்பட்ட பாடல்களில் இந்த பாடல் வரிகள் அவரை நினைவூட்டி கொண்டே இருக்கும் என்பது மட்டுமே உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.